2 வருஷம் கழிச்சு உங்க எல்லாரும் நான் ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க புரிஞ்சுக்கணும், தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளினான சொல்லாம புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் எல்லாத்தோட வயசுல மூத்தவன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ். மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வரலாற்றவர்கள் வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் என்னுடைய இனிய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன். அவருக்கு என்னுடைய நன்றியை வரவேற்பை. ராஜேஷ் எப்படில மாதிரி பெரிய டைரக்டர் என்னுடைய கசின் சேவியர் பெற்றோர் டாக்டர் சேவியர் பெற்றோர் கெரி இந்திய ஷிப்பிங்குடைய சேர்மன். அதெல்லாம் சொல்றதை விட உங்களுக்கு ஈஸியா மாஸ்டர் தயாரிப்பார் அவர்களை நான் 3 வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு மாசத்துல 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் மாறிவனா இருப்பாரு. ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவாரு. இப்போ வெளிநாட்டில் தான் இருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும். நான் அவருக்கு அன்போட கட்டளையிட்டு வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க. அவர்களையும் வருகை என்று வாழ்த்து. என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்னே ஒன்று, எங்க வீட்டிலே பெரிய கிரிட்டிக்காக தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னா 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா 3 தடவை பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி, யார் நடிச்சாலும் சரி, எவ்வளவு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்ப்பாங்க. கூரனை 3 times. That is a symbol of success of the movie. நன்றி. என்னுடைய நண்பர், என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும் போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாம நான் படம் எடுப்பாங்க. என்னுடைய அத்தனை விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது. கான்பிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறோம். அவர் வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வர. ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அது பெரிய நாளாக அப்படிதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி எந்திரிச்சு நிற்பாங்க. என்னுடைய வெல்விஷன். நன்றி. பக்கத்தில் எங்க படத்துடைய மியூசிக் டைரக்டர் வருக. இன்னும் பக்கத்தில் இந்த படத்துடைய இயக்குனர்
நிதின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியா முக்கியமா நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது, வரவேற்க வேண்டியது திருமதி திருமதி யாரும் சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியும், மேனகா சஞ்சய் காந்தி. ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். இட்ஸ் a request. இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்ப நடந்துட்டு சினிமா ஃபங்க்ஷன், அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன், மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். We can do pictures, but small budget pictures. To produce small budget pictures, it's very, very difficult. அதை விட அந்த பிக்சரை ஜனங்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு to reach the audience, public, it's very, very big task. அதனால தயவு பண்ணி உங்களையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அது உங்க எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டு இதுல ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம்? Why? Very particular. ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலியுடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்ல பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services, அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா, இருந்திருக்காங்க, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? இன்னும் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, அவர்கள் ஹியூமானிட்டி, அந்த ஹியூமானிட்டிக்காக தான், கருணை உள்ளம், கருணையான உள்ளம். அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டு நான் பல தலைவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா I never seen such a lady like this. Very simple. நான் டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில, ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ சார், ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி சார், யூ புட் அ மெயின் அப்படின்னா ஒரு மெயில் போட்டேன், ஒன்லி மெயில். நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது, வாட்ஸ் யுவர் கண்டென்ட் ஆர் வாட் யூ ஆர் இன்வைட்டிங். நான் இந்த படத்தினுடைய
நாயை நான் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒண்ணுதான். அதை நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். For animals, humans should be. வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட் அனுப்பிச்சோம். இமீடியட்டா அவங்க ரிப்ளை பண்றாங்க. 17th 18th I will come there. What is our program? On 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, you'll be happy, you'll be honored. Okay. That's all of that. She came airport. நான் பயந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க. செக்யூரிட்டிலாம் நின்றுட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போறாரு. அவரை நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டு, நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. I never expect this. Thank you, madam. Thank you for your time. ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி. Yes, yesterday, madam also has seen the movie. எங்க இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் நிக்கி இங்க பாருங்க, கை டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத், இளைஞர், புது ரத்தம். அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியும். கண்டென்ட் இஸ் அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை, ஆனா பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு. 25 75 நடிக்க வச்சிருக்காரு. இல்ல இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியும். நடிக்க வச்சிருக்கிறோம். மெதுவா பேசணும், மெதுவா நடக்கணும், மெதுவா எந்திரிக்கணும், மெதுவா உட்காரணும். அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரியும் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் இதுல அவர் என்ன சொன்னாரோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. விழாவுக்கு வந்திருக்கு. மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள், those who have seen the movie, they will tell their opinion, they will tell you their. ஒன்று நான் ஒரு விஷயம், yesterday madam has seen the movie. In the end, I think she has shed tears. அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தேன். அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்க எனக்கு தோணுச்சு. அவங்களுடைய ஃபீலிங் ஐ திங்க் feelings everything.